வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஒரே ஒரு நாள் ஈவினிங் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். டின்னருக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன், குயிக்காக கிச்சனை க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி 1 பாட் ரசம் ரைஸ் தான் பிளான் பண்ணேன். அதுக்கு பூண்டு, மிளகு, சீரகம் தட்டி வச்சுருக்கேன். ஒரு தக்காளியை நறுக்கி வச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலையும் வாஷ் பண்ணியிருக்கேன். இங்கே 1 பாட்டில் பண்ணுறதுனால 1 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு, சீரகம் இது எல்லாமே பொரிஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதக்கும் போதே நல்லா கமகமன் வாசனை வந்துடும். அது வரைக்கும் வதக்கிட்டு ஒரு தக்காளியை பல்ப்பாக அடித்து அதில் சேர்த்துருக்கேன். அப்போ தான் தக்காளி ரசம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயம், வீட்டில் வறுத்து அரைச்ச ரசப்பொடி ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பை ஊற வச்சுருந்தேன் 15 நிமிஷமாக. அதுக்கு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து குக்கரில் ஒரு 5 விசில் கத்தி எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு இல்லாமல் சுண்டல் மாதிரி ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால டபுள் பீன்ஸையும் வேக வச்சு வச்சுருந்தேன். எப்பயும் போல் தாளிப்போட கேரட், மாங்காய், தேங்காய் 3த்தையுமே சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சுட்டேன். குக்கர் விசில் ஆறுனதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. கடைசியாக ஃபினிஷ் பண்ணி முடித்தது என் பெரிய பையன்தான். டின்னர் வேலை முடிஞ்சதுக்கப்புறமா குயிக்காக கிச்சன் க்ளீனிங் தான். க்ளீன் பண்ணுற சொல்யூஷன் நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் தேய்க்க வேண்டாம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே தொடச்சிட்டா போதும், சூப்பர் க்ளீனாக ஆகிடும். எப்பயுமே சிங்க்கையும் மறக்காமல் க்ளீன் பண்ணிவிடுவேன். லெமன் தோல் இருந்தால் அதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவேன், இல்லை இந்த சொல்யூஷன் போட்டு க்ளீன் பண்ணி முடிச்சிருவேன். அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. ஷார்ட்டாக இந்த மாதிரி vlog பிடிச்சிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.